everyone, this is Vicky. Welcome to my channel. Today I'm talking about empty pocket teaching some lesson. Some lesson சொல்ல முடியாது. நம்ம டே டு லைஃப்ல நிறைய லெசன் நம்மளுக்கு டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா முக்கியமான லெசன் மட்டும் தான் எனக்கு டே டு லைஃப்ல ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் லேர்ன் பண்ணா பார்த்தா பத்தாது இல்லையா, நீங்களும் லேர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணல. லெட்ஸ் வாட்ச் திஸ். உங்களுக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாரும் பார்த்தீங்கன்னா டியர் பேச்சுலர்ஸ். எத்தனை பேச்சுலர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இல்லையா, அவங்க ஹோம் டவுனை விட்டுட்டு இன்னும் ஹோம் டவுனில் வந்து லீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், ஒரு ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கட்டும், அவங்க ஹோம் டவுன் விட்டுட்டு இன்னொரு ஹோம் டவுன் வந்து லீவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு அமௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ நான் மணி வேல்யூ ஆஃப் மணி என்ன சொல்லுறேன்னா அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அந்த லைன்லேயே எக்ஸ்பிளனேஷன் இருக்குல்ல. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன். வேல்யூ ஆஃப் மணி என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை பார்த்து வாங்குங்க. ஸோ நம்ம டே டு லைஃப்ல நமக்கு தெரியாமல் நிறைய அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேல்யூபிள் கிளாத்தாக இருக்கட்டும், ஒரு வேல்யூபிள் திங்ஸாக இருக்கட்டும், ஒரு வேல்யூபிள் ஃபுட்டாக இருக்கட்டும், லாட் ஆஃப் எக்ஸட்ரா. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு மந்த் எண்டில் ஒரு எம்டி பாக்கெட் பர்சனாக இருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் பண்ணுங்க, பட் தப்பு இல்லை. பட் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஓகே இது நம்மளுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பிளான். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் தான் இந்த லைன் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சிருக்கும் போது ஒரு சர்டைன் பிளான் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரியலி யூஸ்ஃபுல். ஸோ எதனால் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பிளான் பண்ணிட்டீங்க, எக்கிட்ட நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா மந்த்தில் நீங்கள் ஒரு எம்டி பாக்கெட் பர்சனாக இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது ப்ரோ, நான் ஏன் எம்டி பாக்கெட் பர்சனாக இருக்கணும்? தப்பு இல்லை. பட் நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுக்க பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் டே டு லைஃப்ல வந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் மந்த் எண்டில் அந்த கடனை எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது நம்மளால இந்த கடனை அடைக்க முடியுமா பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணுங்க. ஓகேவா? செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட ஒரு 1000 rupees இருக்கு, ஒரு 500 வந்து என்னோட ஃபுட்டு கிளாத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், மீதி 500 வந்து ஹோல்ட் பண்ணிட்டு என்னோட சேவிங் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை மந்த்லி நான் ரிப்பீட் பண்ண என்னோட பேக்கப்ல ஒரு சர்டன் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸாக யூஸ் ஆகும். ஸோ நான் கண்டிப்பாக ஒரு எம்டி பாக்கெட் பர்சனாக இருக்க மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேல்யூ ஆஃப் மணி, செகண்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிளான், தேர்ட் ஒன் இஸ் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 பாயிண்ட்டும் நீங்கள் உங்கள் லைஃப்ல நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு எம்டி பாக்கெட் பர்சனாக இருக்க மாட்டீங்க. ஸோ நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லாமல் போயிருந்தா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பையன் நான் ஒரு எம்டி பாக்கெட் பர்சனாக கூட நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எனக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபைனலி ஒரு எம்டி பாக்கெட் பர்சனாக இருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ வாட்சிங் ஃபார் திஸ் வீடியோ. டூ லவ், சேஃப், Vicky.